ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம். இதை படிங்க, உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். அனைவருக்கும் வணக்கம். ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் அண்ட் ஜோதிட ஆசிரியர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார், சென்னை. இப்போ நம்ம நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி ஒரு பங்கு வர்த்தகம், ஷேர் மார்க்கெட்டை பற்றி தான் நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க. ஏன்னா ஒரு வாழ்க்கையில் இந்த காலகட்டங்களில் ரொம்ப அத்தியாவசியமான தேவை அப்படின்னா பணம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு. அப்போ அந்த பணத்தை சீக்கிரம் பெறக்கூடிய வழிகள் அப்படின்னா, ஒன்று லாட்ரி டிக்கெட்டில் பணம் கிடச்சி நம்ம பணக்காரனா ஆகணும், இல்லைன்னா ஷேர் மார்க்கெட்டில் பணம் கிடைக்கணும். அப்போ இந்த 2 வழிகள் அப்படிங்கிறது மக்கள் நிறைய எதிர்பார்க்கக்கூடிய, இன்றைக்கி யாரை பார்த்தாலும் ஷேர் மார்க்கெட்டு அப்படிங்கிற ஒரு நிகழ்வை பற்றி தான் கேள்வி கேட்குறாங்க. நம்ம ஏஎல்பி ஜோதிட முறையில் இந்த ஷேர் மார்க்கெட்டை பற்றி புதுவுடை மூர்த்தி சார் அவங்க நிறைய ஆய்வு பண்ணியிருக்காங்க. பல வருடங்களாக அந்த ஆய்வு இன்னும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அந்த ஆய்வுக்கான ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட கிடச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இதில் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? நம்ம என்னதான் மார்க்கெட் ஏறும் இறங்குங்கிற நிலையை நம்ம கன்ஃபார்ம் பண்ணினாலும், யாருடைய ஜாதகத்தில் பங்கு வர்த்தகத்தால் லாபம் கிடைக்குங்கிற விதி இருக்கோ அவங்க மட்டும்தான் ஏறினாலும் இறங்கினாலும் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு அமைப்பை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும். அப்போது இந்த ஜாதகத்தில் உள்ள நிலை தான் நமக்கு எந்த நிகழ்வுகளால் லாபம் நஷ்டம் அப்படிங்கிறத நமக்கு எடுத்து கொடுக்குது. இதில் பங்கு வர்த்தகத்தில் ஜெயிச்ச ஜாதகங்கள் அப்படிங்கிறது நிறைய இருக்குது. அதே இது பங்கு வர்த்தகத்தில் அனைத்தையும் இழந்த ஜாதகங்கள் அப்படிங்கிறது நிறைய இருக்குது. அப்போது இந்த ஆன்லைனில் நம்ம நமக்கு பொதுவாக இந்த பங்கு வர்த்தகம் சிறப்பாக இருக்கணும்னா, ஒரு ஜாதகத்தில் 5ஆம் பாவம் சிறப்புக்குரியதாக இருக்க வேண்டும். ஏன் இந்த 5ஆம் பாவகத்தை எடுக்கிறோம்? நம்ம மனசு நல்லா இருந்தால் மட்டும்தான் ஷேர் மார்க்கெட் ஏறும்போதோ இறங்கும் போதோ நம்ம நிதானமாக பொறுமையாக, அந்த நிதானம் பொறுமைங்கிறது நம்ம மனசுக்குள்ளே மைண்டுக்குள்ளே இருக்கணும். ஆனால் அந்த மார்க்கெட் ஏறி இறங்குறதுல அவ்வளோ ஸ்பீடாக நம்ம ஒர்க் பண்ணணும். புட் ஆப்ஷன், கால் ஆப்ஷன் அப்படின்னு நம்ம வாங்கும்போது எவ்வளோ ஃபாஸ்ட்டில் போடுறோமோ, ஏன்னா இப்படி சொடக்கு போடுற நேரத்தில் மார்க்கெட் ஏறி இறங்கும். அப்போ அந்த நேரத்தில் நம்ம ஜாதகத்தில் அதுக்கான அமைப்பு இருந்தால் நம்மளை நல்ல ஹை லெவலுக்கு நம்மளை உயர்த்தி கொண்டு போகும். அந்த அமைப்பு நல்லா இல்லை அப்படின்னா நம்மளை ரொம்ப டவுன் பண்ணிடும். இப்போது இந்த அட்சய பற்றி ஜோதிடத்தில் இதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, ஒவ்வொரு லக்னங்களுக்கும் இந்த பங்கு வர்த்தகம் எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு நிலை உண்டு. அதை பற்றி ஒரு விரிவான வீடியோ 12 லக்னங்களுக்குமே நான் ஒரு பதிவு பண்ணுறேன். உங்களுக்கு அந்த லக்னத்தை போட்டே எப்பப்பெல்லாம் உங்களுக்கு பங்கு வர்த்தகத்தில் லாபம் நஷ்டம் ஏற்படும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ ஓரலாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன, உங்களுடைய அட்சய லக்னம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அந்த அட்சய லக்னத்திற்கு 5ஆம் பாவகத்தினுடைய நிலை இப்போ எப்படி இருக்குது, அதுவும் முக்கியமாக ஜாதகத்தில் கோச்சாரத்தில் இன்றைக்கி 5ஆம் பாவகத்தினுடைய நிலை எப்படி உங்களுக்கு சாதகமாக இருக்கா. பொதுவாக ஒருத்தருக்கு இப்போ உதாரணமாக கன்னி லக்னம் அட்சய லக்னம்னு வச்சுக்கலாமே, அதில் அஸ்த நட்சத்திரத்தில் இப்போ உங்களுக்கு அட்சய லக்ன புள்ளி போய்கிட்டு இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு இன்ட்ரா ட்ரேடிங் அப்படிங்கிறது நல்லா வருங்க. ஏன்னா லாபாதிபதி சந்திரன், அதனால் அஸ்த நட்சத்திரத்தில் போகும்போது அவங்களுக்கு அந்த லாபங்கள் அப்படிங்கிறது கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த சந்திரன் நல்லா இருந்தால் மட்டும் லாபம் கிடைச்சிடுமா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது. 5ஆம் பாவகம் அப்படிங்கிற உங்களுடைய அந்த மகர லக்னம் அப்படிங்கிறது சிறப்பாக வலுவாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த பங்கு வர்த்தகத்தில் லாபம் ஈட்ட முடியும். அப்போ அந்த 5ஆம் அதிபதி சந்திரன், அந்த சனீஸ்வரன் எங்கே இருக்கணும்னா அந்த 5லேயே இருக்காரு அப்படின்னா சாதகமான பலன்கள் உங்களுக்கு நல்லாவே உண்டு. ஆனால் அந்த சனி பகவான் 5ல் இல்லை, இப்போ 6ல் இருக்காரு அப்படின்னா உங்களுக்கு இந்த நேரம் பங்கு வர்த்தகத்தெல்லாம் கடன் தான் ஏற்படும். நம்ம என்ன பண்ணுவோம், விட்டதை பிடிக்கணும்னு இருக்க போட்டு அது கடனாக மாறிடும் அப்படின்னு சொல்லலாம். அப்போது ஒரு ஜாதகத்தில் நமக்கு லக்னம் அப்படிங்கிற செல்ஃப் ஜாதகருடைய லக்னம் நட்சத்திரம் என்னவோ அந்த லக்ன நட்சத்திரம் நமக்கு லாபத்தை தரக்கூடியதாக இருக்க வேண்டும். அடுத்து 5ஆம் பாவம் நம்ம மனசு ஒரு நிலையில் இருக்கணும். ஒரு நிலையில் இருந்தால் மட்டும்தான் பங்கு வர்த்தகத்தில் நமக்கு அந்த சாதகமான பலன்களை எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இந்த 5ஆம் பாவம் ஒரு சிலருக்கு நல்லா இருக்கும். ஆனால் இந்த சந்திரன் டெய்லி மார்க்கெட்டுக்கு நம்ம யாரை கவனிக்கணும்னா சந்திரனுடைய நிலையை கவனிக்கணும். அப்போ அந்த சந்திரன் உங்களுடைய அட்சய லக்னத்திற்கு 6லேயோ 8லேயோ இருக்காருன்னு வச்சுக்கோங்க. தயவு செஞ்சு அன்னைக்கு நீங்கள் லாகிங் பண்ணவே பண்ணாதீங்க.
அது ஏறுது, இறங்குது. இப்ப நல்லா தெரியும். இப்போ ஒருத்தர் வந்து ஏஎல்பியோடைய சாஃப்ட்வேர பயன்படுத்துறாங்க. ஷேர் மார்க்கெட் சாஃப்ட்வேர பயன்படுத்துறாங்கன்னா, இன்னைக்கு மார்க்கெட் ஏறும், இறங்குங்கிற நிலைய உங்களால சரியா தெரிஞ்சுக்க முடியும். ஆனா, உங்கள் ஜாதகத்துல அந்த வாங்கினாலும் லாபம், வித்தாலும் லாபம், உங்களுக்கு லாபம் கிடைக்கணுங்கிற அமைப்பு இருந்தா, நீங்க வாங்கினாலும் லாபம் கிடைக்கும், வித்தாலும் லாபம் கிடைக்கும். இத கண்கூட நாங்க நெறைய சாருடைய ஆய்வுல பார்த்து, பார்த்து, பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். அப்ப இந்த பங்கு வர்த்தகத்தை பத்தி நீங்க நெறைய பேரு இந்த சாஃப்ட்வேர குடுங்க அப்டின்லாம் நெறைய பேர் கேட்டுருக்காங்க. எவ்ளோ இருந்தாலும் பரவால்ல. எத்தன லட்சமா இருந்தாலும் பரவால்ல. நீங்க சாஃப்ட்வேர் நாங்க வாங்கிக்கிறோம்னு கேட்குறாங்க. ஆனா, அந்த அந்த மாதிரி சாஃப்ட்வேர் வந்து சார் யாருக்கும் குடுக்குறதில்ல. முதல்ல தனிப்பட்ட ஆய்வு. உங்க ஜாதகத்துல அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சொல்லுங்க. அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர பயன்படுத்துங்க. அப்டிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால உங்க ஜாதகத்தில் பங்கு வர்த்தகம் நல்லா இருக்கும், பங்குச்சந்தை நல்லா இருக்கும் அப்டிங்கிற ஒரு நிலை இருக்கா? கண்டிப்பா உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் நீங்க பொட்டுல போட்டாலும் சரி, கால்ல போட்டாலும் சரி, உங்களுக்கு அது கண்டிப்பா உங்களுக்கு லாபத்தையே கொடுக்கும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா, உங்க ஜாதகம் சிறப்பில்லாம நீங்க யார்ட்ட குடுத்து போட்டாலும், அந்த பங்கு வர்த்தகத்தால லாபம் கிடையாது. இன்னும் ஒரு சிலர் ஒரு படி மேல போய், "எனக்கு தானே லாபம் இல்ல. நான் என்னுடைய நண்பர் மூலியமாக கொடுத்து நான் வாங்கிக்கிறேன்." அப்படின்னு நினைக்கிறாங்க. நீங்க அப்படி பண்றீங்க அப்படின்னா என்ன பண்றீங்க, லாங் டைம் இன்வெஸ்ட்மென்ட்டா நீங்க உங்களுக்கு நம்பிக்கைக்குரிய உங்கள்ட்ட குடுத்து அவங்கள பண்ணி தர சொல்லுங்க. நீங்க இன்வால்வ் ஆக வேண்டாம். ஒரு எதிர்பார்ப்புங்கிறது அங்க இருக்கக்கூடாது. யாருடைய ஜாதகத்தில் 5ஆம் பாவம் மைனஸா இருக்கோ, அவங்க ஷேர் மார்க்கெட்ல ஒரு எதிர்பார்ப்ப வச்சுக்கவே கூடாது. எதிர்பார்க்குறாங்க, அவங்க எண்ணத்த அங்க கொண்டு போய் குவிச்சாங்கனாவே, அது வந்து மைனஸா மாறும் அப்படின்னு சொல்லலாம். அதனால கவனமாக, எச்சரிக்கையாக இருங்க. இங்க ஷேர் மார்க்கெட்ல உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னா, கோடீஸ்வர யோகம் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு. பறிக்கும் அப்படின்னா, வாழ்க்கையில 0 லெவலுக்கு கூட போகக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு நேரம். உங்க ஜாதகத்த பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. நன்றி. சித்தர் பூமி